எனக்கும் ரவிக்குமார் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான். பல பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், நான் ஒய்ஃபோட தான் இருக்கேன். அதனால் 2 மணிக்கு எதுக்காக வந்து எந்த வயசுலையும் உங்கள் ஆசை மாறவே இல்லை. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for engineering, agri, arts and science courses. Apply online. The Chennai Silkson Wow Summer Sale. Let the celebrations begin. சேரமாட்டில் என்னன்னா லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஹீரோ ஆகிட்டார். கேட்காதவன் எதுக்கு சார் சொல்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க. நான் சொல்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்படி சொல்லுங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி. லேடிஸுக்கு மட்டும் இல்லைம்மா, தாவாணி போட்ட குழந்தைங்கள்லேருந்து புடவை கட்டின குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஹீரோ ஆகிட்டார். சார் இவருக்கு ஹீரோயின் ஏதாவது இருக்கா அந்த படத்தில்? அவருக்கு ஹீரோயின் இருந்தால் நான் அவரை போட்டிருக்கவே மாட்டேன். That's all your honor. அவருக்கு எவ்வளோ ஹீரோயின்ஸ் நான் ஒர்க் பண்ண படத்துல 10 படம், அதுலேயே 10 ஹீரோயின்ஸ் அவருக்கு வந்துட்டாங்க. சில படங்களில் 2-3 ஹீரோயின். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறேன்னு. கொஞ்சம் லைட்டாக ஸ்டமக் பர்னிங் போல இருக்கு. பர்னிங் இருக்காதான் எல்லாரும் மனுஷன் தானே. நான் வாரிசு படம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடன் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது கூட ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ விஜய் himself is saying, எல்லாரோட கைத்தட்டலோட விக்ரமன் சார் அன்போடு அழைக்கும். சார் இன்னொரு இப்போ பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, ரீசெண்டாக நடந்த அந்த லான்ச் ஃபங்க்ஷன், ஐ திங்க் மொத்த டேரக்டர்ஸுமே இருக்கிறது வந்து ஐ திங்க் ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டோட்டல் டீமை சந்திச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் விஜய் சாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே அந்த ட்ரெய்லரை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண, இது வந்து இட் வாஸ் பிளான்டா சார்? இது ரவிக்குமார் சார் எடுத்த ஒரு டிசிஷனா, இல்லை இது இப்படி தான் கொண்டு போகணும், இந்த மாதிரி இத்தனை பேர் லான்ச்சில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே ஆரம்பிச்சது? யாரோட டிசிஷன்? இல்லை, ரவிக்குமார் தான் முயற்சி எடுத்தார். இல்லை, இது வந்து ஆக்சுவலாக நான் எல்லோருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும்னு சொல்லி நான் எப்பவுமே விரும்புவேன். என்னுடைய முதல் படம் தெனாலிக்கு வந்து குத்துவிளக்கு வந்து நான் ஒரு கிளையாக போகிற மாதிரி ஒரு குத்துவிளக்கு 100க்கு மேலே இருக்கும். வர்றவங்க எல்லாரையும் விளக்கேற்ற சொன்னேன். அதுலேயே 2 hours போயிடுச்சு. ரஜினி சார், கமல் சார், நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க. டைரக்டர்ஸில் பாலச்சந்தர் சார், பாரதிராஜா, மணிரத்னம், சங்கர், அஜித், ஷாலினி, விஜய் எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு. ஏன்டா விளக்கே ஏற்றிக்கிட்டு இருக்கிற, வேறு ஒன்றும் ப்ரோக்ராமே இல்லையா, இவ்வளோ பேர் எதுக்குடா விளக்கு ஏற்றணும்னு. நான் சொன்னேன், வரவங்களுக்கு யாராருக்கு எந்தெந்த மனசில் ஏதோ ஒரு கஷ்டத்துலேயோ இல்லை எதுலேயோ வருவாங்க, யாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு 4 பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் இதுலேருந்து வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடலாமே சார் அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் ஒரு மேட்ரு நடக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. அந்த பிளெஸ்ஸிங்ஸுக்காக தான் நான் வந்து இந்த படத்தில் வந்து அவர் டேரக்டர்ஸ் எல்லாம் அவர் தான் கூப்பிட்டாரு. நிறைய பேர் வந்தாங்க. சில பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வந்து கனிஷ்காக கொண்டு போய் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. மோர் தென் மை டைரக்டர்ஸ், ஒரு ஹீரோவாக வரப்போகிறது வந்து ஒரு பெரிய ஹீரோஸுக்கிட்ட, ஏன்னா ஏற்கனவே சில ஹீரோஸ் நம்ம படத்துலேயே இருக்காங்க, அவங்க எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி சார், கமல் சார், முக்கியமாக விஜய், ஏன்னா அவருக்கு படத்தில் வந்து பூவே உனக்காக பெரிய ஃபேமஸ். என் படத்துலேயும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அவர் விஜய். சூர்யாலாம் என் ஆஃபீஸ்க்கே வந்து சார் நானும் அங்கேயே வரேன் சார்னு சொல்லிட்டு வந்து ஒரு புதுமுகத்தை லான்ச் பண்ணும்போது ஒரு நம்மளால் தூக்கி விடும்போது அதுக்கப்புறமா அவர் பிடிச்சி ஏணியை பிடிச்சி அவர் ஏறி போகிறது அவருடைய டேலண்ட்டு. சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் 3 பேருக்குள்ளே ஒரு அழகான ஐ திங்க் டைரக்டர், ப்ரொடியூசர் அதெல்லாம் தாண்டி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். அபவுட் விக்ரம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டேன், அது எப்போதும் இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இந்த படத்துலேயே வந்து நம்ம செஞ்சுருக்கோம். when he is getting introduced அப்படின்னு சொல்லும்போது, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் if you can work on that film, அந்த படத்தில் நம்ம வந்து ஒரு இந்த புதுசாக வர அந்த கலைஞரை நம்ம உயர்த்த முடியும் என்று சொன்னால் அது செய்வது வந்து நியாயம்தான். அது வந்து பண்ணுறதுக்கு நான் என்றைக்குமே தயாராக இருப்பேன். பட் இங்கே வந்து ஸ்பெஷல் பாண்டேஜ், அது விக்ரமன் சாரும் வந்து ரவிக்குமார்னு சொல்லி என்னை வந்து நடிகராக நடிச்சுட்டு போகிறேன். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் டைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிறது, always forever. Super sir, how happy like ஒரு நிமிஷம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவர் பண்ணாலும் அந்த கேரக்டர் வாஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஹீரோ. ஏன்னா இல்லைனா வந்து நாங்கள் அவர் போய் கேட்டுக்க மாட்டோம். புரியாத புதிர் ஸ்டைல் வேறு. புரியாத புதிரில் வந்து அவர் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருந்தார். அது வரைக்கும் வந்து அவர் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தார், ஃபுல்லாக வில்லன் ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தார். இங்கே தெலுங்கில் எல்லா இடத்துலையும் ரொம்ப பிஸியாக இருந்தார்.
அப்போது எனக்கு வந்து வில்லன் மாதிரி தெரியணும், ஆனால் அவர் வில்லன் இல்லை, அவர் ஹீரோ, அவர் தான் சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்றது தான் அந்த கேரக்டர். அவர் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருந்தாலும் டோட்டல் பிக்சரே வந்து 29 டேஸில் எடுத்தோம், அதில் அவர் 4 டேஸ் தான் பண்ணார். சரி, இருந்தாலும் அவர் வந்து அந்த இமேஜ் வந்து இவர் வில்லனாக இருப்பாரோன்னு ஆடியன்ஸுக்கு வந்து டவுட் வரணும். அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அவருன்ட்டு. அப்புறம் போய் பார்த்தா பெட்டில் இருக்கார், வர முடியாது பேசணும்னா எனக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல. இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க, நான் வேணால் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பட் நிறைய தடைகள் அவருக்காக வந்து நிறைய ஷாட்டில் வந்து டூப்பெல்லாம் போட்டு எடுத்து அந்தந்த பீரியடில் அவருக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் ஒன்று வச்சு அங்கே மட்டும் ஹேட்ரெல்லாம் போட்டு அவங்க குறுக்க நிற்கிற மாதிரிலாம் ஒயிட் ஷாட்லலாம் எடுத்துகிட்டு அவருடைய ஷார்ட்ஸ் மட்டும் பேலன்ஸ் வச்சு ஒவ்வொரு செட்லேயும் அந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 செட்டில் எடுக்க வேண்டியது இவருக்கு வச்சு ஒரே நாளில் எடுத்துட்டேன். எல்லாம் இவர் க்ளோஸ்அப்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆடியன்ஸுக்கு. இப்போ இருந்து அதுக்கப்புறமா சேரன் பாண்டியன்லேருந்து ஹீரோ ஆகிட்டார். சேரன் பாண்டியன் என்னென்னா லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்து ஹீரோ ஆகிட்டார். கேட்காதன்னு எதுக்கு சார் சொல்கிறீங்க நீங்கள்? லேடிஸ் படம் சொல்லுங்க, நான் சொல்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்படி சொல்லுங்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி. லேடிஸுக்கு மட்டும் இல்லைம்மா, குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தாத்தாலேருந்து பாட்டியிலேருந்து எல்லாருக்குமே குடும்பமான படங்கள் பண்ணாங்க. குழந்தைங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து தாவாணி போட்ட குழந்தைங்கள்லேருந்து புடவை கட்டின குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற ஒரு ஹீரோ ஆகிட்டார். இப்போ சந்தோஷமாக. கரெக்ட், அப்படி தான் சார் சொல்லணும். என்னுடைய அசிஸ்டன்ட் சார், நானே ரொம்ப பெருமையாக சொல்கிறத விட ஆடியன்ஸு சொல்லி அவங்க பெரிய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டு என்ன நடிக்க கூப்பிட்றாங்களோ இல்லை டைரக்ட் பண்ண கூப்பிட்றாங்களோ அந்த லெவலுக்கு அவங்க வரணுன்றது என்னுடைய ஆசை. சூரிய கதிர் அண்ட் கார்த்திக் அவர்களுக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பாக போய். ஆனால் காசு வாங்காமல் நடிக்கிறது இல்லை யாருக்கிட்டையுமே. நான் இப்போ கொஞ்ச நாளாக ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு சார். இவர் நடிப்பு அவர் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட தான் காசு வாங்குறது. இப்போ அமைதியாக இருப்பீங்களா சார்? இல்லைங்க, நான் வந்து என்னன்னா என்ன நடிக்க வைக்கிறதா இல்லை அவர். ஏன்னா நான் என் படத்துலேயே பேன் பண்ணிட்டேன் அவரை. ஆமாம்மா, எங்கள் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கு. திடீர்னு பார்த்து அவர் சீனில் வந்து நிற்பார், இது எப்போ எடுத்தீங்கன்னு கேட்பேன் நான். சார் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல என் படத்தில் நீங்கள் எங்கேயும் வரக்கூடாது. அப்படியும் பார்த்தா டைட்டிலுக்கு முன்னாடி வந்து இப்படி நின்றுருப்பேன். நான் தான் அவர் ஃபைட் பண்ணவே சொல்லி கொடுத்த ஒரு படத்தில். ஆமாம், கூட இல்லைனா சேரன் பாட்டில் ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். எங்களெல்லாம் வேலை வாங்குவார், அவர் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டார். அடி வாங்கினா இப்படி போங்க சார், வயிற்றடிச்சா முன்னுக்கு வரணும் சார். சார் அடிப்படுறது அடி கொடுக்குறதெல்லாம் அவருடைய இது. அதனால் நடிப்பு சொல்லி கொடுத்து நடிப்பு வாங்குறது தான் எங்களுடைய வேலை. அதனால் வந்து சார் இவருக்கு ஹீரோயின் ஏதாவது இருக்கா அந்த படத்தில்? அதுக்கா அவருக்கு ஹீரோயின் இருந்தால் நான் அவரை போட்டிருக்கவே மாட்டேன். That's all your honor. என்ன சார் அவர் வந்து டைரக்டர். ஏன்னா ரியல் லைஃப்லேயே ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கூடலாம் நாங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் டெய்லி வீட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் படத்தில் வேற அவருக்கு ஹீரோயின் கொடுப்பாங்களா? அதெல்லாம் ஒரு அவருக்கு எவ்வளோ ஹீரோயின்ஸ். நான் வந்து இப்போ நான் இப்போ நடித்த படத்தை நான் ஒர்க் பண்ண படத்துலேயே 10 படம், அதுலேயே 10 ஹீரோயின்ஸ் அவருக்கு வந்துட்டாங்க. சில படங்களில் 2-3 ஹீரோயின். அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க சார், உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறேன்னு. அதான் முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறேன், ஐஸ்வர்யா ராய் கூட நடிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு. கொஞ்சம் லைட்டாக ஸ்டமக் பர்னிங் போல. பர்னிங் இருக்காதான் எல்லாரும் மனுஷன் தானே. ஓகே சார், ஆனால் உண்மையாகவே நான் கேட்குறேன், இந்த படத்தில் உங்களுக்கு இல்லை ஹீரோயின் அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணீங்களா? இந்த ஃபீலிங் கிடையாது, கதை மட்டும் தான் நான் எப்பயும் பார்ப்பேன், ஹீரோயின் நான் பார்க்கல. இல்லை இருக்காங்க, அவங்க ஒரு பேர், அவங்க ஒய்ஃப் ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்க பட் அவங்க பெரிய கேரக்டர் இல்லை, சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி. அதனால் நாங்கள் தப்பிச்சோம். சூப்பர், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி தப்பிச்சோன்னு சொன்னா சாங் வைக்கணும், இமேஜினேஷன் சாங் வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதனால தான் தப்பிச்சோம். சுவிட்சர்லாந்து போலான்னு ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் அந்த தனியாக வேணா போயிட்டு வாங்க சார்ன்ட்டு. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான பாத்திரம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி மேஜர் கேரக்டர் தான் இது. இதில் வந்து இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட் பட் த வெயிட்டேஜ் ஆஃப் த கேரக்டர் இஸ் ஈக்குவல். அதில் வந்து எந்த விதத்துலேயும் வந்து இல்லாட்டி என்னை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படி கேட்டிருந்தா கூட 2 நாள் நடிகன்னு சொன்னால் நடிச்சிட்டு போயிடும், அதை பற்றி இல்லை. பட் வேல்யூ பேஸ்டாக இருந்தது. நான் எதுக்காக சொன்னேன்னா, இப்போ எனக்காகவும் விக்ரமன் சாருக்காகவும் நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால இதில் ஏதோ சின்ன ஆடியன்ஸ் நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டஃப்பு 2 பேருக்கும். அந்த மாதிரி 2 துருவங்கள் மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. அதனால தான் அவர்கிட்ட போகணும். அது இல்லாமல் டு பி ஃப்ரேங்க், நல்லா எல்லா ஹீரோஸும் ஃபைட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் அடித்தா ரியல் அடி மாதிரி இருக்கும்.
லைக் சரத் சார், இப்போ அர்ஜுன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் இல்லை, அந்த பாடி லாங்குவேஜே வந்து ஒருத்தனை அடித்தா 4 பேர் விழறாங்கன்னா ஒரு ரியலாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் அவர், பாடி இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அதனால் அது இது அவருக்கு பாடி லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு கேரக்டர் அது, போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். ஃபஸ்ட்டு நாட் அஸ் அ ஃபாதர், அஸ் அ டிரெக்டர் ஒரு ஹீரோவாக எப்படி பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா பண்ணியிருக்காரு. நான் டைரக்டராக தான் ஒப்பீனியன் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபாதராக ஒப்பீனியன் சொன்னால் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்க. எல்லா அப்பாவும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் டைரக்டராக அந்த படம் பார்த்துட்டு டைரக்டராக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். கனிஷ்கா மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, சரத்குமார் சார் ஆகட்டும், கௌதம் மேனன் ஆகட்டும், சமுத்திரகனி ஆகட்டும், எல்லாரும் சித்தாரா ஆகட்டும், எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஒரு இப்போ டைரக்டராக இல்லாமல் ஒரு ஃபேனாக படம் பார்த்தேன். ஒரு ரசிகனாக படம் பார்த்துட்டு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய கம்பெனிக்கெல்லாம் அனுப்புனேன். கதையெல்லாம் கேட்டான். நிறைய நம்மளே ஒரு கதையை ரெக்கமெண்ட் பண்ண ஒரு கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கதையை கேட்டு ஒரு வருஷம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை தமிழில் எடுக்காமல் வேறு லாங்குவேஜில் எடுத்தாங்க. அப்படின்லாம் நடந்தது. அப்புறம் ரவிக்குமார்கிட்ட சொன்னேன். ரவிக்குமார்கிட்ட முதல்ல எப்படி அனுப்புனேன்னா, ரவிக்குமாரோடைய ஃப்ரெண்டு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் 4 புதுமுகளை வச்சு 4 படம் எடுக்க போகிறாருன்னு கேள்விப்பட்டு, அதில் ஒரு படத்துக்கு என் பையனை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு கதையை கேட்டு வச்சுருக்கோம், அந்த கதையை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்கப்புறம் இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணி அப்படி ஆரம்பித்தது தான் அந்த படம் ஹிட் லிஸ்ட்டு. சூப்பர் சார். அண்ட் கம்மிங் டு அவர் ப்ரொடியூசர் ரவிக்குமார் சார், எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும், சரத் சாராக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், ஒரு விஷயம் நம்ம சொன்னோன்னே ஓகே நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தனி மனசு வேணும். என்னதான் அவர் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், என்ன விஷயம் நடந்ததாலும், இது நீங்கள் எப்படி எவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு அந்த மொமெண்ட் இருந்தது சார்? அவர் ஓகே நம்ம பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லும்பொழுது ரவிக்குமார் சார் பற்றி சொல்லுங்கள். ரவிக்குமார் பற்றி சொல்லணும்னா, நானும் என் ஃபேமிலியும் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா அவர் துணிஞ்சு இந்த முயற்சியில் இறங்கினார். ஒரு இன்றைக்கி புது முகத்தை வச்சு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. அதை பற்றியே கேர் பண்ணிக்காமல் அவர் துணிஞ்சு இந்த ரிஸ்க் எடுத்தார். படமும் நல்லா வந்திருக்கு. எந்த அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார்? எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸஸ், நம்ம எடுத்து ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இவங்க பண்ணட்டும், அது கண்டிப்பாக ஹிட்டோ இல்லையோ அது செகண்டரி. ஏதாவது ஒரு தருணத்தில் யோசிச்சிங்களா கொஞ்சம், ஏதாவது இன்னும் லைக் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு ஸ்டாப் எங்கன்னா எடுத்தீங்களா? இல்லை, நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து தெனாலி. ஸோ அப்போவே எனக்கு நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருந்தது லைஃப்பில். வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு எல்லாருமே வந்து, என்னடா கமல் சாருக்கு போய் இவ்வளோ பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்கன்ற, படம் எடுக்க போகிறேன்ற, ஏன் அப்படின்னு அப்போவே இருந்துச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு வந்து ஏறாம வந்தது அடுத்த படம் தான் என்னோடய படம். அது கமல் சாராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணு, நீங்களே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னை ப்ரொடியூசர் ஆக்கிட்டார். அப்போ நான் அவங்ககிட்டலாம் ஒன்று தான் சொன்னேன், அப்படியே நான் வந்து இதில் தோற்றாலும் எங்கள் அப்பாவோட சொத்துக்களை நான் அழிக்க போகிறதில்ல, நான் சம்பாரிச்சது தான் அழிய போகுது அப்படின்னு தான். அது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும். நான் சம்பாரித்து வச்சது எல்லாமே, ஏன்னா நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் போய் எல்லா ப்ரௌன் நோட்ஸ்லேயும் கையெழுத்து போட்டோம். நிறைய இவ்வளோ கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஃபைனான்ஸ் தானே வாங்கணும், இல்லை இப்போவும் ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்ணுறோம். அது வாங்கினதுக்கப்புறம் எல்லோரும் என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே எதுக்கு இவ்வளோ பேர் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னது அதே தான், நம்ம ஒரு இதில் இருக்கோம், அந்த ரிஸ்க்கு எடுத்தால் தான் நமக்கு தெரியும் அது வந்து நம்ம நியாயமாக எடுத்துருக்கோமா இல்லையான்ட்டு. அப்படியே உட்காந்துட்டு ஒரே இதில் இருந்தால் என்ன பண்ணுறது? அதாவது தைரியமாக, ஏன்னா அதாவது இது ஓடலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது நான் ஏற்கனவே திங்க் பண்ணிவிடுவேன். இந்த படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது திங்க் பண்ணிவிட்டு, ஓகே we're not going to die, so okay we will face the challenge. சூப்பர் சார். அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் சார். அதாவது சரத் சார்னாலே வந்து எத்தனையோ ரோல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அவர் ஒரு சின்ன ரோல் ஒரு படத்தில் பண்ணாலும் அந்த படம் ஹிட் அப்படின்ற ஒரு நேமே கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கனாலே அந்த போலீஸ் அப்படின்னாலே டக்குன்னு கண்ணை மூடினாலே நீங்கள் தான் சார் வரீங்க. போலீஸ் மட்டும் இல்லைங்க, ஐஸ்வர்யாக்கு யார் பேர் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது கூட யோசிக்கிறேன்.
சார் கரெக்ட் சார், சாரி. அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இப்போ இருக்கும்போது நீங்கள் கூட நீங்கள் என்ன அங்கே உட்கார சொல்ல, சின்ன பையன் அவரை உட்கார சொல்ல, சரத் தானே வர சொல்கிறீங்க, உட்கார சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். விமன் ஃபீல் நைசர் அபவுட் ஹிம். யா சார், இஸ் இட் ஸோ? அட்லீஸ்ட் அதை பற்றி பேசுங்க. ஓகே சார். சார் நான் அதுதான் பேசிட்டு இருந்தேன். நீங்கள் டீவியேட் பண்ணாதீங்க சப்ஜெக்ட்ல. இல்ல, சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட், அதனால நல்ல சப்ஜெக்ட். இது முடிச்சுட்டு நம்ம திருப்பி அந்த சப்ஜெக்ட் வருவோம் சார். வாங்க வாங்க வாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லுங்க சார், ஹவு இஸ் இட் லைக், பிகாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி சரத் சார் இந்த படத்தில் ஓகே சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம் ஒன்று தான். ரவிக்குமார் சார் அண்ட் விக்ரமன், இந்த 2 பேர் தான் எனக்கு முக்கியமான. அது தவிர வேற என்ன? 2 பேர் என் வாழ்க்கை பயணத்தில் வந்து மிக உச்சத்துக்கு எடுத்து சென்று 2 பேர் தான். மற்றவங்களும் போய் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய படம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரவிக்குமார், அதுக்கப்புறம் விக்ரமன் சார் தான். அது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஐ பீன் வெரி எமோஷனல் whenever I talk about it. இன்றைக்கி நான் எமோஷனல் ஆகணும்னு நான் விரும்பலை. இருந்தாலும் எனக்கு ஒரு எமோஷனல் தருணம் தான். எனக்கும் ரவிக்குமார் சாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான். ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே 2 பேரும் அப்செட் ஆகிக்கும். அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இப்போ சண்டை போட்டுக்கும். ஆனால் பார்த்தா அப்புறம் சாயந்தரம்னா ஜாலியாக ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம். இவங்களெல்லாம் பார்ப்பாங்க, லூசு பசங்களாக இருப்பாங்க 2 பேரும். அந்த அளவுக்கு ஆகிடும். ஏன்னா இவ்வளோ சண்டை போடுறாங்க, நான் ஜாலியாக பேசிட்டு போகிறேன். அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட்னா அந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துக்கும். அந்த விதத்தில் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு புரியாத புதையில் மறுபடியும் இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்கீங்க. நான் ஒரு கழுத்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த படம் வந்து பண்ணுறதுக்கு 6-7 மாதம் ஆகும். ஃபஸ்ட்டு படம் ஒரு டைரக்டருக்கு, அது சௌத்ரி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. முதல் படம் இயக்குனர். இந்த கேரக்டர் வேறு யார் வேணால் பண்ணியிருக்கலாம். நான் உடல்நிலை சரியாகி அதுக்கப்புறம் வந்து நடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே வேறு ஒரு டைரக்டராக இருந்திருந்தால் ஓப்பனாக சொல்கிறேன், தப்பு சொல்ல, அவங்க வேறு ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. ஆனால் ஹி வெயிட்டட். என்னால் பேச முடியாதுன்னு சொன்னேன். கழுத்து கூட திரும்பாது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், கழுத்து திருப்ப முடியாது, என் குரல் கிடையாது அந்த படத்தில், நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொல்லிட்டார். ஏன்னா அப்போ செய்தி கொட்டை எழுத்தில் போட்ட நண்பர்கள்லாம் இருக்காங்க, பத்திரிகை சகோதரர்கள். அதாவது சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததுலேயே போட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னது ஒன்லி 1% தட் இஸ் ரவிக்குமார். ஆனால் அதுலேருந்து என் ரிலேஷன்ஷிப் பற்றி பல படங்கள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விக்ரமன் சார், சூரியவம்சம், ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹிட் ஃபிலிம், நாட்டாமை, நட்புக்காக, யூ கேன் நேம் ஆல் த மூவிஸ். அந்த படங்கள் வந்து இயக்குறது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, கதை ஒரு பக்கம் இல்லை, அது மக்கள் மனசு போய் சேர்ந்துச்சு இல்லையா, அதுதான் அந்த கிரேட்னஸ், அந்த சோஷியல் மெசேஜ் தட் வென்ட் பிஹைண்ட் ஆல் திஸ், த சக்ஸஸ் ஆஃப் திஸ் என்டையர் டீம். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரவிக்குமார் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, விக்ரமனுடைய சன்னை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு அது வெரி ஹாப்பி. அதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது பண்ணாமல் இருந்தால் தான் என் மேலே வந்து அது தப்பாயிடும். ஏன்னா இது வந்து நன்றி கடன் சொல்ல மாட்டேன், என்றைக்குமே நான் கடன் பட்டிருக்கேன். இப்போ கூட அவர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்போ தருவீங்க எப்போதுன்னு கேட்குறாரு. ஆனால் அவர் பணம் நிறைய வச்சுருக்காரு. பாக்கெட்டை பாருங்களேன், என்ன பாருங்கள், பாக்கெட் இருக்கா, அவர் பாக்கெட்டை பாருங்கள். ப்ரொடியூசருக்காக அப்படி வராரு அவர், பணத்தை வச்சுட்டு. இப்போ டேரக்டராக வரல, பணம் வச்சுருக்கேன், நான் தான் ப்ரொடியூசர்னு சொல்கிறார். அதனால் நடுவில் இந்த மாதிரிலாம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாம் சார், நீங்கள் சார் நீங்கள் கூட சொன்னீங்க சார், இங்கே வெளியே போனால் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் இங்கேருந்து நடந்து போனால் தான் என்ன நடக்கும்னு பார்க்க முடியும். அப்பா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சௌத்ரி சார் இருக்கட்டும், ரவிக்குமார் சார் இருக்கட்டும், விக்ரமன் சார் இருக்கட்டும், எனக்கு வந்து இட்ஸ் பேசிக், தி ஆர் ஆல் ஃபேமிலி டு மீ. உண்மையிலே வெளியே அதிகமாக நான் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் தருணங்கள் வரும்போது சொல்லிடுவேன். ஆனால் சில பேர் தருணங்கள் வரும்போது கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து அது ஒரு என்னன்னு தெரியாது, அதை நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணால் வேறு எங்கேயோ போயிடுவேன். என்னை பொறுத்த நம்ம ஆல்வேஸ் இன்டெக்டட் டு ரவிக்குமார், விக்ரமன், 2 பேருக்கு நம்ம இன்டெக்டட். இதில் வந்து சொல்லணும்னு சொன்னால், நான் வாரிசு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடன் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போது கூட ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ விஜய் ஹிம்செல்ஃப் சேயிங், அந்த சூப்பர் குட் பேனர், விக்ரமன், இவங்கெல்லாம் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு உயர்வை தந்திருக்காங்கன்னு சொல்கிறது, தட் மீன் தட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் அண்ட் சௌத்ரி சார். அது இந்த டீம் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஐ ரெடிலி அக்செப்டட். அது இல்லாமல் விஜயகாந்த் வந்து இங்கே உட்காந்துருக்கனால சொல்ல, இஸ் டேலண்டட்னா சொல்கிறதை செய்கின்ற மனப்பக்கம் உள்ள ஒரு இளைஞரை தான் நான் பார்க்குறேன். வெரி என்க்ராஸ்ட். படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த படம் வந்து வேறு மாதிரி போயிடக்கூடாது. இந்த படத்துக்கு வந்து 5 லட்சம் வாங்கிட்டு அடுத்த படத்துக்கு 2 கோடி கேட்கக்கூடாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹஸ் காட் அ பிரைட் லைஃப் அண்ட் பிரைட் ஃப்யூச்சர். அது வந்து ரவிக்குமார் சார் வந்து நட்புக்காக நீங்கள் சொன்னீங்க, நட்புக்காக யூ வில் டூ எனிதிங். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் 12 மணி இரவாக இருந்தாலும் சரி, 1 மணி இரவாக இருந்தாலும் சரி,
ரவிக்குமார் சார் அர்ஜென்ட்டாக நீங்கள் வந்தே ஆகணும், ஒரு மேட்டரை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும்னா வாட் எவர் இட் இஸ், சென்னையில் இருந்தார்னா யூ வில் பி அட் மை டோர் ஸ்டெப். அது என்ன மேட்ருக்கு 1 மணி கூப்பிட்டாருன்னு இவங்க 2 பேரும் தனி செக்மெண்ட் நான் கேட்டு கண்டிப்பாக இல்லை, அது அரசியல் நினச்சிடுவாங்க. நான் வந்து 12 மணி 2 மணிக்கு ஒரு முடிவு எடுத்ததே யாரோ என்னை திட்டிகிட்டு இருக்காங்க. 2 மணிக்கு எப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு. நாங்கள் முடிவு வேணும் எப்போ வேணால் எடுக்கலாம், இது அரசியலுக்காக போகலை. அது வந்து காமெடி. எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி நீங்கள் எப்படின்னா சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தர் கிண்டல் பண்ணுறது அவன் சந்தோஷமாக நினச்சிக்கிறான். அவன் எங்கேயோ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் விட்டுறேன். நான் வந்து ஒரு மைண்டில் வந்து ஏதோ ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அரௌண்டு ஐம் நாட் ஸ்லீப்பிங், ஐம் வேக்கிங். அவன் உட்காந்துருக்கேன், நினச்சி பார்க்குறேன். அப்போது வந்து ஒய்ஃப் வந்து படம் பார்த்துட்ருக்காங்க, வேறு பக்கம் எப்படியம்மா என்ன இந்த முடிவு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டது தப்புன்னு நினைக்கிறான். ஏன்னா பல பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், நான் ஒய்ஃபோட தான் இருக்கேன். அதனால் ஒய்ஃபை தான் என்னால் கேட்க முடியும். அதனால் 2 மணிக்கு எதுக்காக வந்து எந்த வயசுலையும் உங்கள் ஆசை மாறவே இல்லை சார். எனக்கு இப்போ மாறாத குணம், என்றும் மாறாத குணம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இட் இஸ், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அட்மோஸ்ட்டுங்க என் லைஃப்பில். எனக்கு முதல் சைக்கிளில் வந்து நந்தா என்ற நண்பர் இன்றைக்கி நான் வச்சுக்கிறேன். சைக்கிள் இல்லாத காலத்தில் எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி தருவோம். நந்தா வந்து முடித்திருத்தும் ஒரு கலைஞர். ஓகே, இன்றைக்கும் வருவார், ஹேக்கட் பண்ணுவார், வந்து என் கூட உட்காந்து சாப்பிட்டு போவார். டில் டுடே இஸ் மை ஃப்ரெண்ட். ஐ நெவர் லாஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ நெவர் லூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஸோ இஸ் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். சூப்பர் வெல் செட். ஐ திங்க் இது எல்லாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதை கற்றுக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் சார், சார் அது வாங்கினலாம் கடன்லாம் தர வேண்டாம்னு கூட சொல்லுவார். இப்போ ரெக்கார்ட் பண்ணுவார். நான் சொல்ல வைக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க. சொல்லுவீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாற்றிடலாம் சார். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.